அர்த்தமான ஒரு மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காரு. தேவையான படம் தான், இப்போதைக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு மெசேஜ். பிரமாதம் நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ரவிவரியா கலக்கியிருக்காரு, மற்ற எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல படம். தரமா இருக்கு. இல்ல இப்போ இந்த காலகட்டத்துல மக்களுக்கு தேவையான ஒரு சினிமா தான் இது. இல்ல இது வந்து ஒரு நல்ல உறவு பற்றியான ஒரு சினிமா தான். பட் நல்ல சினிமா அது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற சொல்ல வரக்கூடிய நல்ல சினிமா தான். நல்லா பண்ணிருக்கேன். படம் பிரமாணம் பண்ணிருக்காரு. ரஜினி நல்லா நடிச்சாரு. அந்த பால்ராஜ் சார் ரொம்ப நல்லா உண்மையே அசத்தலா பண்ணிருக்காரு. அந்த ஹீரோயினியா எல்லாருமே தரமா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார் படம். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த நாடகமும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் வைஃப் பண்ணோம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க செகண்ட் ஹாஃப் பண்ணாங்க இல்லையா, அவங்க லவரா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் இருக்குன்னா அவங்க பிரியக்கூடாது. குழந்தைக்காக இல்ல, நார்மலா வந்து பிரிஞ்சு வாழ ரொம்ப கஷ்டம். அஃபெக்ஷனா தான் இருக்கு. சென்டிமெண்ட் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு. பிரிஞ்சு வாழ்ந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செகண்ட் ஹாஃப் அவங்க வந்து மிங்கில் ஆகுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கடைசியில கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரெண்டு பேரும் லாஸ்ட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப அவங்க சேர்றதுனால ஒண்ணுமே தெரியல. அவங்க சென்னை ஆக்டர், சிங்கர், மீடியா பர்சன். பால்ராஜ் சார் இந்த படத்துல நம்ம தேவி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு விசிட் பண்றேன். அழகா இருக்கு படம். யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன் வந்து ஒரு முரட்டை தான் சொல்லியிருக்காரு. பால்ராஜ் சார் வந்து எல்லாமே டைரக்ஷன், ஹீரோ எல்லாமே பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கு. இன்டர்வலுக்கு மேல கொஞ்சம் அவர் கிளாமரா வந்தாரு. செகண்ட் ஹீரோயின் நல்ல கிளாமரஸா இருக்காங்க, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காங்க. அந்த லிமிட்டட் ஒரு சாஃப்ட் ஆக்டிங்க கொடுத்துருக்காங்க, அது வந்து மெச்சத்தக்கது. அது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டப்பிங்லயும் மியூசிக்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் வந்து 1-2 சாங் நல்லா இருக்கு. அழகா சோலோ சாங் வந்து சேத்தாசா வந்த சாங் வருத்தப்பட்டு பாருங்க. மற்றபடி லிமிடெட் கேரக்டர்ஸ், ஒரு அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு லிமிடெட் கேரக்டர்ஸ் செய்து இருக்காங்க. ஆனா உங்க சமூகத்துக்கு ஒரு நீதியை சொல்றது, பெண்கள் கட்டுப்பாடா இருந்தா ஆண்கள் வாழ்க்கையை தலை நிமிர்ந்து வாழலாம் என்ற இனிய தத்துவத்தை உணர்த்தும் படம். யாரா அந்த பையன்? நான் தானே அந்த பையன். அதுவா சார் சொல்ல மறந்துட்டேன். ரவிமரியா வந்து உண்மையிலேயே வில்லனா பண்ணிருக்காரு. அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். முதல்ல வந்து நட்டின்னு நினைச்சேன். 1-2 சீன் பார்த்தப்பதான் ரவிமரியா சார் செஞ்சது. அவர் வந்து ஒரு வில்லன் தகுந்த மாதிரி, அவரோட கேரக்டர் தகுந்த மாதிரி பண்ணிருக்காரு. எல்லாமே இப்போ எல்லா இடத்துலயும் ஓட்டைகள் இருக்குதான் இருக்கு. அது மாதிரி காவல்துறையிலும் சில மிருகங்களா இருக்காங்க, காவல்துறையிலும் சில பேர் வந்து நல்லவனாவும் இருக்காங்க. அது வந்து காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கையா அமைஞ்சிருக்க படம். இது மாதிரி இருந்தா ஒரு பெண் தனியா இருந்தா அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்காத காவல்துறை வந்து அவங்களுக்கே ஒரு எதிரியா அமைஞ்சது. கடைசியில் அது அவங்களுக்கே முடிவா இருந்தது. ஒரு நல்ல திருப்பத்தை கொடுத்துருக்காங்க. நன்றி. படம் பார்த்தோம், ஒரு ஆள் பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோன்னா எப்போது என்ன பண்ணணும், சாங்ஸ் டியூட் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. இவரு வந்து சண்டை போடாம நான் வயலன்ஸா டீச் பண்ற மாதிரி இருக்கு. இந்த காலத்துல வந்து ரத்தம் வெள்ளம் எல்லாம் இருக்கணும், ரொமான்ஸ் வந்து சரியா கிடையாது. நல்லா காமிச்சிடலாம். சப் இன்ஸ்பெக்டர் வந்து இதெல்லாம் நடிச்சிருக்காரு. தண்ணி போட்டு வந்து லேடிஸ் மிஸ்பிஹேவ் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் பண்ணிடலாம். அந்த காலத்துல வசந்த மாளிகை எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் டி ராமதாஸ் என்ன செய்வாரு, தண்ணி போட்டு வருவாரு. வாணிஸ்ரீல வந்து கற்பழிக்காம சீன் அந்த மாதிரி இருப்பான். அந்த மாதிரி சீன் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். இது வந்து லைட்டா கொண்டு போயிருக்காங்க, நாயில கொண்டு போயிருக்காங்க. அது இந்த காலத்துல வந்து ஒத்து வராது. அந்த மாதிரி மற்றபடி அதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுருக்காரு, 3 பொண்ணை பெற்று தரேன் அப்படின்னு அந்த லேடி வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு. ஆனா ஒரு குழந்தை பெற்றா போருமே, ஒரு குழந்தை பெற்றா என்ன, 3 குழந்தை பெற்றா என்ஜாய்மெண்ட் ஓகேன்னு சொல்லியிருக்கலாமா. சரி, எனக்கு 3 குழந்தை பெற்றணும்னு ஆசை, நீ ஒரு குழந்தை பெற்று கொடுத்துருக்கீங்களா, அதே போதுமே, எதுக்கு ஓகே அப்படின்னு என்ஜாய் பண்ணிருக்கலாம். அது அந்த இடத்துலதான் கொஞ்சம் வருடலா இருக்க, மற்றபடி ஒரு தடவை பார்க்கலாம் சார். சொசைட்டி என்ன, அதாவது வந்து கெட்ட நான் வயலன்ஸ் டீச் பண்றாங்க. பெண்கள்கிட்ட வந்து பெண்களை நல்லா மதிக்கணும்னு சொல்றதுக்கு மேல தப்பா நடந்துக்கிறாங்க.
அது ஏழு போய் பொண்டாட்டியை வந்து இன்னொருத்தர் அதாவது சீர்திருத்தமே நல்லா இல்லை சார். பேசிக்கே பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல வந்து ஒரு புருஷனுக்கு ஒருத்தனுக்கு ஒத்தியும் தான் வாழ்ந்தார். இன்னொருத்தவங்க பொண்டாட்டி இன்னொருத்தவங்க வச்சுக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டா கல்ச்சர் வந்து இப்ப இயற்கையாவே இருக்கு. அது இயற்கையாவே காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. மெசேஜ் எல்லாம் சொல்ல முடியுமா ஒண்ணு கிடையாது. நாட்டுல நடக்கிறதா காமிச்சிருக்காங்க, வேற ஒண்ணு கிடையாது. மற்றபடி ஓகே, பார்க்கலாம்.